ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்றனால தான் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க சுரேஷன் அந்த ஐடியிலேருந்து நீ ஹஸ்பண்டை நீ கருவாயன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அக்காவை பற்றி சொல்லிடுவோம். சிஸ்டர், நீங்கள் சிக்கன் குழம்பு வைங்க, உங்களுக்காக வைக்கிறேன் சிஸ்டர், இருங்க இவரை பற்றி நான் சொல்லிட்டு வந்துடுறேன், ஓகேவா? என்ன அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணாங்க, கருவாயன் அப்படி தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொல்கிறேன், அவங்க ஐடி மென்ஷன் பண்ணுறேன், இனிமேல் இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, என்னை இப்படி கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். அதை என் ஹஸ்பண்டை பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன பர்மிஷன் கொடுக்கணும்? நீங்கள் யார்? அதுவும் போல் எங்களுக்காக நல்ல உள்ளங்கள் இருக்காது, சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நாய்களால் நான் ஐயோ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றனால தான் இவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாங்க, ஓகேவா? இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லலாம், ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு அந்த மாதிரி எல்லாமே, இப்போ சோம்பு எல்லாமே போட்டாச்சு, கசகசா எல்லாமே போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு வெங்காயமும் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி வதக்க ஆரம்பிச்சிட்ட உடனே தான் தக்காளியும் வதங்குற அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டதை கட் பண்ணி விட்டேன். சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் ஆச்சி கிரேவி பொடி போட்டணும், ஒரு பாக்கெட் போட்டேன். போட்டு அதையும் அப்படியே, ஏன் நான் முன்னவே கிரேவி பொடி போடுறேன், சிக்கன் போட்டுட்டு போடலாம். ஆனால் எனக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு சிக்கன் போட்டுட்டு போட்டோம்னா பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களே, அந்த வாடை வராது. எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி திரளையாக இருக்கும்ன்ற மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே வதங்கிருள்ள மசாலா, அதனால நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். அதையும் அப்படியே வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் உருளைக்கிழங்கு போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா உருளைக்கிழங்கு சாப்பிடுவா அப்படின்றனால, நம்ம சிக்கன் சாப்பிடுவோம்ல, உருளைக்கிழங்கு பாப்பாவுக்காக போட்டு, பாப்பாவுக்கு நாங்களும் சாப்பிடுவோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மட்டன் குழம்புல, சிக்கன் குழம்புலாம் உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, அதையும் அப்படியே பரட்டியாச்சு. பரட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் அதில் என்னென்ன போட்டேன், தேங்காய் பாலுக்கு என்னென்ன அரைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக கசகசா கொஞ்சோன்னு, ஒரு கொஞ்சோன்னு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன். அது மூணையும் அரைச்சி பாலாக எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக நீங்கள் போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா அது திரளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே பால் எடுத்து ஊற்றினீங்கன்னா அப்படி இருக்காது, கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு, உப்பு பார்த்தேன், உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு உப்பும் போட்டாச்சு. போட்டு ஃபைனலாக குழம்புல எல்லாத்துமே வச்சாச்சு. சரி, மூடிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கனை வறுவல் பண்ணிடலாம். எப்படி வறுக்க போகிறோன்னா, சிம்பிளாக தான் வறுக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னை பார்த்துட்டு வச்சுட்டு நீங்கள் சொல்வீங்க, அக்கா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் ஒருத்தவங்க இதை பார்த்து தான் வச்சேன். அதனால தான் உங்கள்கிட்டயே சொல்கிறேன். யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டது தான். அதனால் உங்கள்கிட்டயே சொல்கிறேன், நீங்களும் வச்சு பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பட்டை, கிராம்பு, எண்ணெய் ஊற்றிக்காச்சு. அது எல்லாமே போட்டாச்சு. என்ன எல்லாமேனா, சோம்பு, சீரகம் எல்லாமே சீரகன்ற சோம்பு எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கனையும் போட்டாச்சு. பார்த்துருப்பீங்கள்ல, உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு சிக்மார்க் பொடி கொஞ்சம் நேரம் வேக விடணும். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் சிக்மார்க் பொடி ஒரு பாக்கெட் எடுத்து அப்படியே கொட்டி அப்படியே கிளற வேண்டியதான். கிளறி முடிச்சதும் அது அப்படியே வேகட்டும், மூடியாச்சு. ஃபைனலாக சிக்கன் குழம்பு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். ஏன்னா பச்சை வாசனை அடிக்கும்ல, அதனால அதையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே கிண்டி மூடியாச்சு. சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் ரெடி. அப்புறம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் இவ்வளோ நாள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோவா பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா 1000 பேர் பேசுவாங்க. இப்போயும் நாங்கள் வளர்றது பிடிக்காம தான் பேசுகிறாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படி திரும்ப பேசுனாங்க சொல்கிறேன். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகிறோம் சொல்லுங்கள்.